அன்புள்ள ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் அன்பர்களே, சிம்ம ராசினருக்கான செவ்வாய் வக்கர பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சிம்ம ராசினருக்கு, அதாவது அவர்களுக்கு லாபஸ்தானத்திற்கு செவ்வாய் வக்கரம் அடைகிறார். முறைப்படி செவ்வாய் 4, 9 இடங்களுக்கு அதிபதியானவர். இந்த காலகட்டத்தில் சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். லாப ஸ்தானத்திற்கு செவ்வாய் வருவதால் என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடத்தை, மனையை, வீட்டை நல்ல விலைக்கு விற்று காசு பணம் கண்ணால் பார்ப்பீர்கள். உடன் பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவுவர். சகோதர ஒற்றுமை பலப்படும். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். வியாபாரத்தில் வேலையாட்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். தொழிலில் புதியதாக முதலீடு செய்ய முன்வருவீர்கள். தற்சமயம் ஏதாவது தொழில் செய்ய விரும்பினால் தாராளமாக தாங்கள் தொழில் செய்யலாம். இந்த நேரத்தில் சுக்கிரன் மீன ராசிக்கு செல்கிறார், உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 3, 10ஆம் இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் தொழில் மற்றும் சகாய ஸ்தானத்துக்கு அதிபதியான உச்சம் பெறுவதால் தொழிலில் முன்னேற்றம் உண்டு. லாபம் 2 மடங்காகும், இரட்டிப்பாகும். கூடுதல் லாபம் கிடைக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். மனை வாங்கும் யோகம் ஏற்படும். ஆக செவ்வாயின் வரவு மாற்றங்கள் தங்களுக்கு நன்மை. அதை போல சுக்கிரனுடைய மாற்றமும் உச்சம் பெறுவதாலும் நன்மைகள் அதிகரிக்கும். இடம் வாங்கலாம். குறைந்த விலைக்கு பிளாட்டுகளை வாங்கி போட்டு பிற்காலத்தில் நல்ல விலைக்கு விற்கலாம். கடல் தாண்டி செல்ல நினைத்தவர்கள் தாராளமாக செல்லலாம். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள். சினிமா நடிகர்களுக்கு நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். ஏற்கனவே சிம்ம ராசினருக்கு குரு 10இல் இருந்து தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார். 2இல் கேது, 8இல் ராகு இருந்து படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சனி 7இல் இருக்கிறார். குடும்பத்தில் சண்டை சச்சரவு. இந்த குடும்ப ஸ்தானாதிபதி செவ்வாய் கலத்தரகாரகன் சுக்கிரன் பயிற்சியினால் நன்மைகள் பெருகும். முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள், நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.